வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். லக்ஷ்மணன் சொன்னதை கேட்ட ராமன் மெதுவாக சொன்னான், லக்குவா, உலகம் ஓர் ஏழும் ஏழும் நீ கலக்குவை என்பது கருதினால் அது விளக்குவது அரிது. அது விளம்பல் வேண்டுமோ புலக்குறித்து ஒரு பொருள் புகழக் கேட்டியாள். இது கம்பர் பாட்டு. வால்மீகியும் இப்படியே சொல்லுவார். நீ வெற்றி வீரன், பரதனுடைய பெருஞ்சேனையை நிர்மூலமாக்கியே தீர்ப்பாய், அதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இதை சொல்லுகிறேன் கேள் என்று ஆரம்பித்து கோபத்தில் லக்ஷ்மணன் சில விஷயங்களை சரியாக காணவில்லை என்பதை விளக்கினான். லக்ஷ்மணா, பரதனே நேரில் வருகிறாய் என்கிறாய். அப்படியானால் நம்முடைய வில்லுக்கும் அம்புக்கும் கத்திக்கும் என்ன வேலை? தந்தையின் ஆணையை அளித்தும் பரதனை கொன்றும் ராஜ்யம் சம்பாதித்து நாம் என்ன பிரயோஜனத்தை பெறுவோம்? பந்து மித்திரர்களை அழித்துவிட்டு சம்பாதிக்கும் சொத்தானது விஷம் கலந்த பணியாரத்தை போலாகும். என்னத்திற்காக ராஜ்யம் அல்லது தனம் சம்பாதிக்க விரும்புகிறோம்? யாருக்கு சுகமும் சந்தோஷமும் தந்து அதனால் நாமும் சந்தோஷம் அடையலாம் என்று சம்பாதிக்கிறோமோ அவர்களை அழித்துவிட்டு அந்த பொருளை நாம் அடைவதில் என்ன பயன்? அதர்ம வழியில் சம்பாதிக்கும் ராஜ்யம் நமக்கு வேண்டாம். லக்ஷ்மணா, நீயும் பரதனும் சத்ருக்னனும் என்னுடன் அனுபவிக்க முடியாத சுகம் எனக்கு வேண்டாம். இது நிச்சயம். மேலும் சொன்னான், நான் சொன்னதை கவனித்து கேள். பரதன் இப்போது இங்கே ஏன் வருகிறான் என்பதை நான் அறிவேன். அவன் எள்ளளவும் தர்மம் தவறாதவன். நம்மில் யாருக்காவது அவன் எப்போதாவது தீமை செய்ததுண்டா? ராஜ்யத்தை எனக்கு கொடுத்து விடுவதற்காகவே அவன் வருகிறான். கைகேயியை கோபித்து தந்தைக்கும் ஏதோ சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு என்னை திரும்ப அழைத்து போவதற்காக வந்திருக்கிறான் என்பது நிச்சயம். பரதனை நான் அறிவேன். நீ அவனை பற்றி கோபாவேசமாக பேசியதெல்லாம் அதர்மம். அப்படி பேசலாகாது. ராஜ்யத்தை சம்பாதிக்கவா ஆசைப்படுகிறாய்? அப்படியானால் சொல். பரதன் வந்ததும் அவனுக்கு சொல்கிறேன், லக்ஷ்மணனுக்கு ராஜ்யம் வேண்டுமாம், அவனுக்கு கொடுத்து விடு என்று. நான் அப்படி சொன்ன மாத்திரத்தில் பார், எடுத்துக்கொள் என்று உனக்கு உடனே தந்து விடுவான். சந்தேகமில்லை என்று சொல்லி சிரித்தான் ராமன். லக்ஷ்மணன் வெட்கத்தால் உடல் குறுகி போனான். ஒருவேளை நம்முடைய தந்தை சக்கரவர்த்தியே நம்மை பார்க்க வந்திருக்கலாம் என்றான் லக்ஷ்மணன். இத்தனை சேனையும் ஆர்ப்பாட்டமும் யுத்தத்திற்குத்தான் இருக்கும் என்று முதலில் எண்ணினான். ராமன் சொன்னதை கேட்டதும் அது அசம்பாவிதம் என்கின்ற தீர்மானத்திற்கு உடனே வந்தான். மற்றும் என்ன காரணம் இருக்கக்கூடும் என்று யோசித்து, ஒருவேளை தசரதனே வந்திருக்கலாம், அவனுடன் இந்த சேனையும் பெரும் பரிவாரமும் வருவது சகஜமே என்று சமாதானம் பண்ணி கொண்டான். தான் பரதனை பற்றி பேசிய பேச்சுக்கள் தகாதவை என்று உணர்ந்து வெட்கப்பட்டு இம்மாதிரி தடுமாற்றமாக பேசினானோ என்று உரை ஆசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். லக்ஷ்மணன் வெட்கப்பட்டு போனான் என்பதை அறிந்த ராமன், அப்படியும் இருக்கலாம், வனவாசத்தில் கஷ்டப்படுகிறோமே என்று எண்ணி சக்கரவர்த்தி நம்மையும் முக்கியமாக சீதையையும் ஊருக்கு அழைத்து போக வந்திருக்கலாம். ஆனால் மன்னனுடைய வெண்கொற்ற குடையை காணவில்லையே. தந்தை வந்திருந்தால் அது இருக்குமே. எப்படியாயினும் சரி, நீ சாந்தமடைவாய் என்றான். லக்ஷ்மணன் ராமச்சந்திரன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகே போய் கைகூப்பிய வண்ணம் நின்றான். சேனையை தொலைவில் நிறுத்திவிட்டு புகை கிளம்பிய இடத்தை சரியாக பார்த்து வர பரதன் சில ஆட்களை அனுப்பினான். சற்று நேரம் கழித்து அவர்கள் சமாச்சாரம் கொண்டு வந்தார்கள். அதுவே பரத்வாஜர் கூறிய இடம். அங்கே காணப்படும் பர்ணசாலை ராமனுடைய பர்ணசாலை என்பது நிச்சயம் என்று தெரிந்தவுடன் பரதன் புறப்பட்டான். தன்மேல் வந்த பழியை நினைத்து கொண்டு பயந்து இன்னது செய்ய வேண்டியது, இப்படி செய்ய வேண்டியது என்று யோசித்து கொண்டே போனவன் ராமன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் எல்லாம் மறந்துவிட்டான். புல்தரையில் உட்கார்ந்திருந்த ராமனை கண்டதும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அண்ணன் இருந்த இடம் நோக்கி ஓடினான். துக்கம் மேலிட்டு கண்களில் நீர் பெருக ஒன்றுமே பேச முடியாமல் அண்ணா என்று கதறிக்கொண்டே ராமன் காலடியில் விழுந்தான். அண்ணா என்ற வார்த்தைக்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைத்து கொள்ள விம்மி அழுதான். இதற்குள் சுமந்திரனும் குகனும் வந்து சேர்ந்தார்கள். ஜடையும் மரவுரியும் தரித்து தன் முன் கைகூப்பிய வண்ணம் தரையில் விழுந்து கிடந்த பரதனை பார்த்தான் ராமன். துக்கத்தாலும் உபவாசத்தாலும் தேகம் மெலிந்து நிறம் மாறிப்போய் கிடந்த பரதனை வாரி அணைத்து உச்சி மோந்து மடியின் மேல் உட்கார வைத்து, குழந்தாய்,
தந்தை சக்கரவர்த்தியை தனியாக விட்டுவிட்டு நீ இப்படி வெகு தூரம் வனத்திற்கு வந்து விடலாமா? ஏன் இந்த மாதிரி இளைத்துப் போயிருக்கிறாய் என்று ராமன் கேட்டான். பரதன் பேச்சிழந்து கிடந்தான். பரதனுடைய நிலையை பார்த்து ராமன் மெதுவாக, ராஜ்யத்தின் யோகக்ஷேமத்தை பற்றி வழக்கப்படி அரச குலத்தவர்கள் சந்திக்கும் சமயங்களில் கேட்பதைப் போல கேட்டான். கொஞ்ச நேரம் கழித்து சமாளித்து கொண்டு பரதன் பேசலானான். ராஜ தர்மத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அண்ணா? சிம்மாசனம் ஏறி ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டியவன் நீ இருக்க நான் எவ்வாறு அரசனாவேன்? அல்லது அரசனுக்குரிய தர்மத்தை எப்படி அனுசரிப்பேன்? எனக்குரிய தர்மம் உனக்கு அடிமை செய்வது. அது எனக்கு பிராப்தமில்லை. மூத்தவன் ராஜ்ய பொறுப்பை தாங்க வேண்டியவன். இது ராஜகுல பொது தர்மம். நம்முடைய குலத்திலும் இதுவே முறை. அயோத்திக்கு என்னுடன் வந்து பட்டம் சூட்டிக்கொண்டு குலத்திற்கும் ஜனங்களுக்கும் மங்களம் அருள்வாய். மகாராஜனான தந்தை அவர் செய்ய வேண்டிய வேள்விகளையெல்லாம் செய்து முடித்து புகழ்பெற்ற மகாவீரர் ஸ்வர்க்கலோகம் புகுந்தார். நான் கேகய தேசத்தில் இருக்கும்போதே நீங்கள் அயோத்தியை விட்டு வனம் சென்று விட்டீர்கள். இந்த பிரிவின் துக்கத்தை தாங்க மாட்டாமல் உயிர் நீத்தார். வருந்தாதே, எழுந்து நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கிரியை கடனை தீர்ப்பாயாக. நானும் சத்ருக்னனும் செய்தாயிற்று. அண்ணா, தந்தைக்கு மிக பிரியமாய் வளர்ந்தாய். உன் ஞாபகமாகவே தந்தை உயிர் நீத்தார். நீ விட வேண்டிய எள்ளும் நீருமே அவருக்கு சாந்தி தரும் என்று கம்பீரமாக சொன்னான். கௌசல்யா தேவி, குகன், பரத்வாஜர் இவர்களிடம் பரதன் சொல்ல நேரிட்ட சமாதானங்கள், அதாவது நடந்த அனர்த்தங்களில் தனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்கின்ற சமாதானங்கள் ராமனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. துக்கத்தால் பீடிக்கப்பட்டு தேகம் மெலிந்து முகம் வாடி நின்ற அந்த பரதனை பார்த்ததே போதுமல்லவா? சமாதானங்களுக்கு அவசியமே இருக்கவில்லை. ராமனை அயோத்திற்கு அழைத்து போகிற விஷயம் ஒன்றே பரதனுடைய காரியமாய் நின்றது. அதையே பேசினான், தன்னை பற்றி பேசவில்லை. தந்தை இறந்தார் என்ற சொல்லை கேட்டதும் ராமன் கோடரியால் வெட்டப்பட்ட மரம் போல கீழே விழுந்தான். நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய் தனியறத்தின் தாயே, தயாநிலையே, எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையே, அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரே மற்றொன்றான். ராஜகுமாரர்களும் சீத்தையும் சுமந்திரனுடன் ஆற்றுக்கு சென்றார்கள். அங்கே ஸ்நானம் செய்து கை நிறைய ஜலத்தையும் தியானித்து ஆற்றில் விட்டார்கள். பிறகு வழக்கப்படி செய்ய வேண்டிய சடங்குகளையும் செய்துவிட்டு பர்ணசாலைக்கு வந்து ராஜகுமாரர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து தந்தையை நினைத்து பெருங்குரலில் அழுது துக்கம் தீர்த்து கொண்டார்கள். இவ்விடத்தில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். பரதன் வந்து ராமனை பார்த்த கட்டத்தில் ராமன் பரதனுக்கு உபதேசித்ததாக ஒரு நீண்ட ராஜ தர்ம உபதேசம் வால்மீகி எழுதியிருக்கிறார். நம்முடைய இதிகாச புராணங்களில் இவ்வாறு ராஜநீதியும் தர்மோபதேசமும் அடிக்கடி வரும். தற்காலத்து நூல்களில் ஆசிரியர்கள் முக்கியமாக கருதி வருவது நிகழ்ச்சி வேகமும் நாடகத்திற்குரிய வியப்பு, அதிர்ச்சி முதலிய லட்சணங்கள். பழைய நூல்களில் இந்த ரசங்கள் வேண்டிய அளவு இருந்தாலும் கூடவே மக்களின் சீலத்தை வளர்க்கும் உபதேசங்களும் மத்தியில் தாராளமாக சேர்க்கப்பட்டிருக்கும். மேலும் இந்த கட்டத்தில் வால்மீகி ராமாயண அத்தியாயங்கள் கிரமம் தவறி முன்னும் பின்னுமாக அமைந்து விட்டிருக்கின்றனவென்று பழைய உரை ஆசிரியர்களே கண்டிருக்கிறார்கள். கம்பர் இதையெல்லாம் கவனித்து தற்கால ரீதியாகவே ஒழுங்காக பாடிவிட்டிருக்கிறார். துளசிதாசருடைய ராமாயணமோ இந்த ராமபரத சந்திப்பு கட்டத்தில் ஒரே பக்திசாரமாக அலைகள் மோதி பருவகால கடலைப் போல பொங்குகிறது. அதில் எந்த சிக்கலுக்கும் இடமே இல்லை. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.